வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு தாவறாங்க இல்லைங்களா, அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இப்போ அப்படி இதனால் என்ன ஒரு பாதிப்புனா, நம்ம மக்களுக்கு தான் ரொம்ப பாதிப்பாகுது. எதனால் அப்படின்னா, இப்போ ஒரு ஓட்டு போடுவாங்க இல்லையா, இப்போ ஓட்டு போடுறதுனால வந்து மக்களுக்கு வந்து கம்பல்சரி ஓட்டு வரும்போது அது போட்டுடுறாங்க. ஆனால் என்ன ஆகும்னா, இந்த கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போயிட்டாங்கன்னு வச்சுங்க, மறுபடியும் ரீஎலெக்ஷன் வருது. அப்போ அந்த ரீஎலெக்ஷன் வரும்போது என்ன ஆகுதுன்னா, மறுபடியும் அந்த மக்கள் மறுபடியும் ஓட்டு போடணும். அந்த ஓட்டு போடும்போது என்ன ஆகுதுன்னா, மக்கள் காசு தான் வீணாகுதே தவிர, அது வந்து புதுசாக ஒரு ஃபார்மாலிட்டி அப்படிங்கும்போது எப்படி அதுனாக்கா, இப்போ வந்து ஓட்டெல்லாம் போடுறான்னு வச்சுங்க. இப்போ நான் வந்து புதுசாக வந்து நிற்கிறேன் அப்படின்னாக்கா, நான் ஒரு வந்து பெரிய பிரபல் அப்படின்னும் போது, இப்போ அண்ணன் விஜய்ன்னு நினச்சிக்கங்க. இப்போ என்ன நினச்சி வேண்டாம், அவர் விஜய் இப்போ நிற்க போகிறாரு அப்படின்னும் போது, அவருக்காக மக்கள் எல்லாருமே ஓட்டு போடுவாங்க. அப்படி பட்சத்துக்கு என்ன ஆகுதுனாக்கா, அவர் ஒரு கட்டத்தில் வந்து ஒரு முதலமைச்சர் கிட்ட வரும்போது செய்யும் என்ன தெரியுமாகும், லாஸ்ட்டில் வந்து அந்த கட்சி எம்எல்ஏகள் என்ன பண்ணுவாங்க, இன்னொரு கட்சிக்கு வந்து